இந்த வேணுகோபால சுவாமி ஆலயம் 1929 வருஷத்திலிருந்து தற்போது வரை 100வது ஆண்டு விழாவுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த வேணுகோபால சுவாமி 4 கரங்களை உடைய சங்கு சக்கரத்தோடு புல்லாங்குழல் ஊதிக்கொண்டு நர்த்தனம் ஆடிக்கொண்டு கோமாதாவுடன் சேர்ந்து இருக்கின்ற ஒரே சிலையாக வடிவமைக்கப்பட்ட இந்த வேணுகோபால சுவாமி அபரிமிதமான தஞ்சாவூரிலே திருக்காட்டுப்பள்ளியிலே பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இந்த வேணுகோபால சுவாமி அவருடைய முதல் பெயர் சுந்தரவதன பெருமாள் என்ற பெயர். அங்கிருந்து எங்கெங்கோ வந்து கடைசியிலே நமது கோபாலபுரத்திலே ஒரு 100 ரூபாய்க்கு 1929 வருஷம் இங்கே மகா சுவாமிகள் காஞ்சி மகா சுவாமிகள் அவருடைய அருளாசைப்படி இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது, நிறுவப்பட்டது. அன்றிலிருந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற இந்த வேணுகோபால சுவாமி எல்லா விழாக்களும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது, கோலாகலமாக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வருடம், இந்த 2025 வருடம் நமது கோவிலே பின்பற்றுகின்ற பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி. அதனால் காலையில் விசேஷமாக அபிஷேகங்கள் மற்றும் சுவாமிக்கு முத்தங்கி ஆபரணம் என்ற ஒரு ஆபரணம் வருடத்திலே 2 நாள் மட்டும் சாத்தப்படுகிற அந்த ஆபரணம் அணிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி ஒரு பக்தர் ஒருவர் இந்த கிருஷ்ணர் பிருந்தாவனத்திலே பின்பக்கத்திலே உள்ள அந்த மண்டபத்திலே விசேஷமான அலங்காரங்கள் செய்து பக்தர்களுக்கு ஒரு கண்கொள்ளாத காட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அலங்காரத்தை எல்லோரும் வந்து தரிசித்து அவருடைய அந்த வேணுகோபால சுவாமியுடைய பரிபூர்ண அருளை பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இந்த வேணுகோபால சுவாமி கோவிலில் எல்லா விசேஷங்களும் முறையானவரை வைதீக முறைப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா விசேஷங்களுக்கும் அனைவரும் பக்தர்கள் வந்து இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி இந்த விழாவே 3 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினம் மற்றும் எல்லோரும் கொண்டாடப்படுகின்ற நாளைய தினம், நாளைய மறுநாளாக 3 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. நமது கோவிலில் ஒரு விசேஷமான ஒரு விசேஷம் என்னவென்றால் ஒரு மாதம் ரோகிணி என்றும் இந்த மூலவருக்கு குருவாயூரப்பனாக அலங்கரிக்கப்பட்டு சந்தான பிராப்தி, அதாவது சந்தானம் வேண்டுபவர்களுக்கு, மக்கட்பேர் விரும்புபவர்களுக்கு அந்த குருவாயூரப்பன் அலங்காரம் செய்யப்பட்டு தற்போது காலையிலே ஹோமமும் மாலையிலே அந்த அலங்காரம் செய்யப்பட்டு அதன் மூலம் நிறைய பக்தர்கள் பலன் பெற்றிருக்கிறார்கள். அந்த மக்கட்பேர் இல்லாதவர்கள், சந்தான பிராப்தி இல்லாதவர்கள் அவசியம் வந்து இந்த அலங்காரத்திலே ஹோமத்திலே கலந்து கொண்டு சுவாமியுடைய அனுக்கிரகத்தை பெறச் சொல்லி கேட்டுக்கிறோம். மற்றும் ஒரு 5 நாட்கள் இந்த குருவாயூர் அலங்காரத்தை மற்ற 4 நாட்கள் ஒரு திருவோணத்தன்றும் பாலாஜி அலங்காரமாகவும், ஒரு பௌர்ணமி என்றும் சத்யநாராயண அலங்காரமாகவும், மற்றும் உத்தர நட்சத்திரத்தன்று தன்வந்திரியாகவும், மற்றும் அஷ்டமி என்று கிருஷ்ணபட்ச அஷ்டமி என்று ராதா கிருஷ்ணராகவும் அலங்கரிக்கப்பட்டு மூலவருக்கு அலங்கரிக்கப்பட்டு விசேஷமாக அர்ச்சனைகள் நடைபெறுகிறது. மற்ற எல்லா விசேஷங்களும் முறையானபடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழாவிலே அனைவரும் பக்தர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களிடம் சொல்லி அனைவரும் வந்து தரிசித்து எல்லோரும் சுவாமியுடைய வேணுகோபால சுவாமியுடைய பரிபூர்ண அருளை பலனை கேட்டுக்கிறோம். நமது கோவிலின் நிர்வாகத்திலே உள்ளவர்கள் மற்றும் அர்ச்சகர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த கோவிலை சுவாமியுடைய அனுக்கிரகத்தோடு நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும், எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று நாம் வேணுகோபால சுவாமியின் மூலமாக பிரார்த்திக்கிறேன். இந்த வேணுகோபால சுவாமி கோவில், இந்த கோவிலை பற்றிய வரலாறு 1929 வருடம் இந்த பிப்ரவரி மாதத்திலே இந்த வேணுகோபால சுவாமி இங்கே நிறுவப்பட்டார். அதைத் தொடர்ந்து ஒரு விக்கிரகமாக சுவாமியாக, கடவுளாக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவானை மற்றும் அனைத்து சுவாமிகளும் எல்லா சுவாமிகளுக்கும் எல்லா விசேஷங்களும் நடைபெறுகிறது. இந்த கோபாலபுரம் என்றதனால் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி என்ற பெயரிடப்பட்டு முறையாக பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது கோவிலில் எல்லா விழாக்களும் சிறப்பான முறையிலே, அதாவது இங்கே சிவன் கோயிலும் உள்ளே உள்ளதால் பிரதோஷ வழிபாடு மற்றும் அம்பாளுக்கு பௌர்ணமி வழிபாடு ஆகிய அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகிறது. விசேஷ நாட்களிலே லட்சார்த்தனைகள் நடைபெறுகிறது. அதனால் இந்த கோவிலுடைய பாரம்பரியம், அதாவது 100 வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கின்ற இந்த கோவில். அதனால் அனைவரும் பக்தர்கள் வருகின்ற ஆன்மீக பக்தர்கள் சுவாமியுடைய பரிபூர்ண அருளை எல்லோரும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் எல்லோரும் சௌக்கியமாக, சுகமாக, நலமாக இருக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்து, வேணுகோபால சுவாமியை பிரார்த்தித்து, மேலும் அவர் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம்.